இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம்னா, அதாவது பன்னாட்டு வணிகம். அதாவது பன்னாட்டு வணிகம் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியதை நம்ம இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன். தி ப்ரீவியஸ் சாப்டர் டீல்ஸ் வித் இன்டர்னல் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் இன் டீட்டெயில். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டரில் ஸோ அந்த இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா என்னென்ன பார்த்தோம், அந்த டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேடும் நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம். தி ப்ரெசன்ட் சாப்டர், இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, presents the basis aspects of international basis. ஸோ இந்த சாப்டரில் இந்த பன்னாட்டு வணிகம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், அந்த பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இட் என்லைட்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, என்லைட்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேடுக்கும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும், டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதும், தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ஷெட் லைட் ஆன் தி மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸினுடைய மீனிங்கும் டெஃபினேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் நாட் ஆஃப் ரீசெண்ட் ஆரிஜின். ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போ தொடங்கப்பட்டதில்லை. The various pieces of literature bear enormous evidence about India's foreign trade with other countries. அதாவது இந்தியா வந்து மற்ற நாடுகளோட வணிகம் தொடர்பு கொண்டது இன்றைக்கு நடந்ததல்ல. இதுக்கு லிட்ரேச்சரே வந்து எவிடன்ஸாக இருக்குது. பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம். எவிடன்சஸ் அபவுட் அவர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர் ஃபவுண்ட் இன் ஏன்சியன்ட் லிட்ரேச்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி, பர்டிகுலர்லி இன் அவர் சங்கம் லிட்ரேச்சர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சங்கம் பீரியடில் இந்தியா மற்ற கண்ட்ரியோட எப்படி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிச்சு, வணிகமெல்லாம் பண்ணுச்சு. சரிங்களா? அது நமக்கு ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு சாப்டரில் பாருங்கள். சரிங்களா? ஸோ அப்போது பல ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து இந்த இந்தியா வந்து மற்ற நாடுகளோடு வணிகம் செய்து கொண்டு தான் இருந்தது. அதற்கு சங்கம் லிட்ரேச்சரே வந்து உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். There were regular trade routes across these seas to the distant Java and Sumatra islands in the east and up to the Arabian Peninsula in the west. ஸோ அந்த ரெகுலர் ட்ரேட் பண்ணக்கூடிய கடல் வழியாக ரெகுலராக வந்து வணிகம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்தது தான் அந்த ஜாவா, சுமத்ரா, அந்த ஐஸ்லாண்ட் வழியாக அரேபியன் பெனின்சுலா வழியாக வந்து வணிகம் பண்ணிட்டு இருந்தோம். தென் பட் தி வால்யூம் ஆஃப் சச் ட்ரேட் was insignificant and continued to remain so small although the Middle Ages and right up to the advent of the British rule in India. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மூலமாக அந்த பிரிட்டிஷ் ரூல் வந்து வர ஆரம்பிச்சது. இட் இஸ் ஒன்லி ஆஃப்டர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா தட் இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட் டுக் எ டெஃபினட் ஷேப். ஸோ அந்த ரூல் வந்ததுக்கப்புறம் அது ஒரு டெஃபினட், அது ஒரு ஷேப்பாக அந்த வணிகம் பண்ணுவதற்கு இது இப்படி தான் பண்ணணும், இந்த ரூல் தான் அப்படின்ற அந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க. தென் தெர் ஆர் சம் ரூட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பிஃபோர் 18th century. பாருங்கள், சம் ரூட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எப்போ 18th centuryக்கு முன்னாடியே என்ன ரூட் இருந்ததுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சால்ட் ரூட், எப்படி இந்தியா டு எகிப்துக்கு. ரெண்டாவது சில்க் ரூட், சைனா டு இந்தியா. அடுத்தது ஸ்பைஸ் ரூட், இந்தியா டு யூரோப். ஸோ இப்படியெல்லாம் வந்து கடல் வழியாக வந்து வாணிபம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹாஸ் பிகம் இன்எவிட்டபிள். ஸோ தவிர்க்க முடியாத அந்த சூழ்நிலையில் ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்டு, ஸோ இரண்டாம் உலக போருக்கு பிறகு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சின்ஸ் நோ கண்ட்ரி ரிமைன்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவைலபிள் தேரின். ஸோ எல்லா நாடுகள்லையும் வந்து கட்டாயம் வளங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எல்லா நாடுகளுக்கும் தேவையான அந்த சோர்சஸ் கிடைக்குமா அப்படின்னா அது வாய்ப்புகள் வந்து குறைவு தான், இல்லைங்களா? இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இன் அதர் வேர்ட்ஸ் நோ கண்ட்ரி இஸ் கரண்ட்லி ஃபங்க்ஷனிங் இண்டிபெண்ட்லி ஆஸ் எ க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஈவன் தி சோசியலிஸ்டிக் கண்ட்ரிஸ் லைக்
USSR, China, etc. are now taking concentrate steps to capture foreign markets for the product abundantly produced in their countries. ஸோ ஒரு நாட்டில் ஃபாரினில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கொடுத்துதாகணும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஒரு நாட்டில் தேவைக்கு அதிகமாக உள்ள வளங்களை வந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்படி பகிர்ந்து கொண்டால் மட்டுமே தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அந்த மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை பொருட்கள் வந்து போய் சேரும். International trade has become a part and a parcel of our normal economic life of any country. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறதுனால அந்த நாட்டினுடைய எக்கனாமிக் லைஃப் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணினா மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Countries across the world are endowed with natural resources of various kinds. உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான அந்த இயற்கை வளங்களை வந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வகையான சோர்சஸ் வந்து இருக்கு. பட் நோ சிங்கிள் கண்ட்ரி யூனிக்லி possess all natural resources required for its people. ஆக எந்த ஒரு நாடும் தனக்கு தேவையான அனைத்து இயற்கை வளங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றிருப்பதில்லை இல்லைங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த புவியினுடைய அடிப்படையில அமைப்பின் காரணமாக சில நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட சில வளங்கள் வந்து இருக்கும். பாருங்க, due to varying climatic conditions prevailing across the world, certain resources are abundantly available in some countries. ஸோ ஒரு சில நாட்டில் அந்த போதுமான இயற்கை வளங்கள் வந்து தன்னகத்தை கிடைத்திருக்கும், வச்சிருப்பாங்க. அவங்கவுங்க நாட்டில் ஒரு சில அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான சோர்சஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கும். while these resources may not exist or may not be available to the required extent in other parts of the countries. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் அவங்களுக்கு தேவையான வளங்கள் வந்து அவங்ககிட்டயே இருக்கும். இந்த குறிப்பிட்ட சில இயற்கை வளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கும். அந்த வளங்கள் பல நாடுகளுக்கு தேவையான அளவிற்கு வந்து கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா? இந்த காரணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அயல்நாட்டு வணிகத்திற்கு அடிப்படையாக அமையக்கூடிய ஒன்றாக அமைகிறது. பாருங்க, தி சிச்சுவேஷன் பேவ்ஸ் வே ஃபார் இன்டர்நேஷனல் பிசினஸ். இதனால தான் இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து அமையுது. இன் அதர் வேர்ட்ஸ், வேறு வகையில் சொல்ல போனால், கண்ட்ரீஸ் வித் சர்ப்ளஸ் ரிசோர்சஸ் ஹேவிங் டு எக்ஸ்சேஞ்ச் தம் வித் அதர் கண்ட்ரீஸ். ஸோ ஒரு நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய உபரியான வளங்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பற்றாக்குறையான நாடுகளுக்கு வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வணிகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், கல்ஃப் கண்ட்ரீஸ் ஆர் சூப்பர் ரிச் இன் பெட்ரோலியம் ரிசோர்சஸ் பட் தே டு நாட் ஹாவ் எனி அதர் எசென்சியல் ரிசோர்சஸ் நீடட் ஃபார் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த வளைகுடா நாடுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே என்ன கிடைக்குது? பெட்ரோல் தான் அதிக லெவல் கிடைக்குது இல்லைங்களா? ஸோ ஆனால் அங்கே மனித வாழ்க்கைக்கு தேவையான இயற்கை வளங்கள் வந்து எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க? hence they have to exchange that surplus petroleum resources to buy other essential resources from other countries where they are available abundantly. அப்போ என்ன பண்ணுறாங்க? அங்கே பெட்ரோலியத்தை விலை அங்கே கிடைக்கக்கூடிய பெட்ரோலியத்தை வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து பகிர்ந்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த உணவு தானியங்கள், பழங்கள், அந்த காய்கறிகளை வந்து அவங்க மற்ற நாடுகள்லேருந்து எங்கேருந்து கிடைக்கும் அந்த நாட்டிலேருந்து வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலமாக தான் என்ன தோணுது? இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது இல்லைங்களா? நெக்ஸ்ட், சிமிலர்லி some advanced countries produce goods and services of good quality at affordable prices using sophisticated techniques. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில வளர்ந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படை காரணமாக பொருளும் சேவைகளும் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து குறைவான விலைக்கு வந்து உற்பத்தி செய்கிறாங்க. The developing countries and least developed countries cannot afford to produce those goods with their limited technical know-how. வளரும் மற்றும் அந்த விலைக்கு அந்த வளரக்கூடிய பின்தங்கிய நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய காரணமாக உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கின்றது. ஸோ இன் சச் எ கேஸ் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் enables these countries to buy those goods from advanced countries. This makes it necessary for the international business. ஸோ இந்த நாடுகள் நமக்கு தேவையான பொருட்களை வந்து
மற்ற நாடுகளிலிருந்து வாங்குவதற்கான அந்த அயல்நாட்டு வியாபாரத்தை வந்து வழிவகை செய்கிறது. ஸோ இதன் காரணமாக தான் என்ன ஏற்படுது அப்படின்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து ஏற்படுது. தென் நெக்ஸ்ட், இன் ஷார்ட், uneven distribution of natural resources across the world and specialization attained by certain countries in the production of certain products push those countries to exchange goods and services with one another. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நாடுகளுக்கிடையேயான அந்த இயற்கை வளங்கள் வந்து சமமாக அமைய பெறாத பொழுது ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள் குறிப்பிட்ட பொருட்களை வந்து உற்பத்தி செய்வதனால அவங்க வந்து பெட்டராக வந்து தேர்ச்சியடை செய்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொருளும் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரிமாறிக்கொள்ளக்கூடிய அவசியமானது ஏற்பட செய்யுது. ஸோ இந்த பரிமாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? திஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வாரண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர் இன்டர்நேஷனல். ஸோ இந்த மாதிரி பரிமாற்றம் செய்யக்கூடியதை நம்ம பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, டுடே we live in a world where the obstacles to the exchange of goods and technology. ஸோ நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளும் சேவைகளும் அந்த பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த தடைகளை வந்து அதிக அளவு வந்து குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. have been substantially reduced. குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. எது? இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்னால. டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி and national economics are increasingly becoming borderless and getting progressively integrated into the world economy. ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய காரணமாக நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லையற்றதாகவும் உலக பொருளாதாரத்தோடு ஒருங்கிணைந்தும் மாற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்கு. ஸோ தி கான்டெம்பரரி வேர்ல்ட் இஸ் கால்ட் as குளோபல் வில்லேஜ். ஸோ இந்த தற்கால உலகமானது பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய கிராமம் அப்படின்னு சொல்லியும் நம்ம அழைக்கலாம். அதுதான் குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் இன் டுடேஸ் context is not restricted to the mere boundaries of the country but also expands to boundaries of several boundaries other countries. ஸோ அந்த தேசிய பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லைகள் இல்லாததாகவும் உலக பொருளாதாரத்தோடு அதிகமாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்று தான் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டியூ டு ட்ரெமெண்டஸ் டெவலப்மெண்ட் இன் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி, சரிங்களா, அந்த தகவல் தொழில்நுட்பத்தில் அதான் ஐசிடி அப்படின்னு சொல்கிறோம். அண்டு ரேபிட் அட்வான்ஸ்மெண்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷனல் system, more and more firms engage in international business which presents them with numerous opportunities for their faster economic growth and increased gains. இந்த தகவல் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும் அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனல் சிஸ்டம் போக்குவரத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி, இதன் காரணமாக தான் இந்த அயல்நாட்டு வணிகம், சரிங்களா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து ஏற்படுது. அதனால அதிக நிறுவனங்கள் ஈடுபட்டு அதிக லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட், அப்போ இந்த ஐசிடியும் இந்த டிரான்ஸ்போர்ஷனல் மூலமாக தான் என்ன ஆகுது, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து அதிக அளவில் வந்து நிறைய நிறுவனங்கள் பங்கெடுத்து நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சியடைவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குது. இந்தியா ஹாஸ் பீன் ட்ரேடிங் வித் other countries fairly for a long period of time. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலமாகவே மற்ற நாடுகளோடு வியாபாரம் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. It has played a vital role in international business from the ancient period. ஸோ பண்டைய காலத்துல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயல்நாட்டு வியாபாரம் அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கை தான் செஞ்சுட்டு வராங்க, இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இட் ஹாஸ் ஆஃப் லேட் considerably speeded up to the process of integrating with the world economy and phenomenally increase its foreign trade and investments. ஸோ தற்பொழுது இந்த உலக பொருளாதாரத்தோடு அதிக அளவில் வேகமாக இணைந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வணிகத்தையும் முதலீட்டையும் வந்து அதிகரிக்கவும் செஞ்சுருக்கு. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மீனிங் பார்க்கலாம், கான்செப்ட் பார்க்கலாம். Concept of international business. Today, business is growing globally and the need for profit is pushing a large number of business firms
into world markets beyond their historical and traditional boundaries. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வணிகம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலக அளவில் வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதாவது மேலும் இதனுடைய லாபம் வந்து ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற தூண்டுதலுடைய அடிப்படையில் பல நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலக வியாபாரத்தில் வந்து ஈடுபட வைக்கவும் செய்கிறது. A global corporation is gaining an increasing acceptance in the business community compared to corporations operating with the geographical limits of a country. இந்த வணிக சந்தையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளூர் நிறுவனத்தை காட்டிலும் உலக அளவில் நிறுவனங்கள் வந்து அதிக வரவேற்பை வந்து பெற்றுக்கொண்டு இருக்கின்றன. சரிங்களா? Then these companies are termed as multinational corporations, MNC, or transnational கார்பரேஷன் கம்பெனி அப்படின்னு டிஎன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய மல்டிநேஷனல் கார்பரேஷனும் டிஎன்சி என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய அந்த நாடு கடந்த நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்க்கு இதுதான் வழிவகை செல்லுது. இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துறது இந்த நிறுவனங்கள் தான். தென் these companies operate on the principle that the world is their field of operations. ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் உலகம் செயல்பாட்டு தளம் என்ற அதன் அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஷெல், யூனிலிவர், நெஸ்லே எக்ஸெட்ரா ஆப்ரேட் ஆன் தி பிலாசபி ஆஃப் குளோபல் கார்பரேஷன். ஸோ இது பாருங்க, இந்த ஷெல், யூனிலிவர் லிமிடெட், நெஸ்லே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குளோபல் கார்பரேஷன் எப்படி சொல்ல போகிறாங்க? தே கேனாட் பி லேபிள்டு as French or German or Dutch or Swiss company. ஸோ இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டச்சு நிறுவனமாகவோ, பிரான்ஸ் நிறுவனமாகவோ, ஜெர்மன் நிறுவனமாகவோ நம்ம கருத முடியாது. These companies have no real domestic market. ஸோ இந்த நிறுவனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அந்த உள்ளூர் மார்க்கெட், டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. People of many different nationalities are managing and operating these corporations on a day-to-day basis. ஸோ இந்த நிறுவனத்தை யாருமே நிர்வாகம் பண்றாங்க? பல்வேறு நாடுகளை சார்ந்த மக்கள் தான் என்ன பண்றாங்க? இந்த நிறுவனத்தை நடத்துறாங்க, நிர்வகிக்கிறாங்க. சரிங்களா? Their products and services are sold around the world through their operating subsidiaries functioning in various countries. ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களது பொருட்கள் மற்றும் அந்த சேவைகளை உலகமெங்கிலும் தனது துணை நிறுவனங்கள் மூலமாக விற்பனை செஞ்சுட்டு வராங்க. நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அக்ராஸ் தி நேஷனல் பவுண்டரிஸ். ஸோ இந்த பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நாடுகளுடைய எல்லையை கடந்து தான் செயல்பட்டு வருது. இட் இன்க்ளூட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ், சர்வீசஸ், டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் நாலேஜ் அண்ட் கேபிட்டல் டு தி அதர் கண்ட்ரீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது அந்த சரக்கு, சேவை, ஸோ இதையெல்லாம் என்ன பண்ணுறது? தொழில்நுட்பத்தினுடைய மூலமாக அந்த நிர்வாக அறிவு, இதன் மூலமாக தான் மூலதனமும் மற்ற நாடுகளுக்கு வந்து மாற்றுவதை வந்து உள்ளடக்கியது தான் நம்ம இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். Although business has been conducted on an international scale for many years, international business has gained more significance only in recent years because of the emergence of multinational corporations in some of the developing countries. ஸோ இந்த மாதிரி அந்த பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற்று வரக்கூடிய அந்த நிலையில பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த வருகைக்கு வந்த பிறகேதான் இது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் நிறைய உருவானதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப க்ரோத் ஆகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் denotes all those business activities which take place beyond the geographical limits of the country. ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாடுகளுடைய அந்த புவியியலினுடைய எல்லையை கடந்து நேஷனல் பவுண்டரிஸ் நடைபெறக்கூடிய அந்த அனைத்து வணிக நடவடிக்கையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இட் இன்வால்வ்ஸ் நாட் ஓன்லி தி இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பட் ஆல்சோ ஆஃப் கேபிட்டல், பர்சனல், டெக்னாலஜி அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைக் பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், நோ-ஹவ் அண்ட் காப்பிரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த சரக்கு மற்றும் சேவையினுடைய பரிமாற்றம் மட்டும் இல்லாமல்
ஸோ இந்த மூலதனம், பணியாளர்கள், தொழில்நுட்ப காப்புரிமை, வணிக உரிமை என்று சொல்ல அறிவுசார் உரிமை, இந்த மாதிரி பேட்டன்ஸ் சரிங்களா. பர்சனல் டெக்னாலஜி அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைக் பேட்டன், ட்ரேட்மார்க்ஸ், நோ ஹவ் அண்ட் காப்பிரைட்ஸ். ஸோ இதையும் உள்ளடக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு. ஸோ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஒரு நாட்டினுடைய எல்லையை கடந்து வணிகம் செய்யக்கூடியதான் நம்ம இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் சொல்கிறோம். ஸோ அப்போ எதை இன்வால்வ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, இட் இன்வால்வ்ஸ் நாட் ஒன்லி தி இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இதை மட்டும் இல்லாமல் வேற எதையும் தொடர்ந்து கொண்டு இருக்கு பாருங்க, கேபிட்டல், டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், நோ ஹவ், காப்பிரைட்ஸ். ஸோ இதையும் என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. ராபர்ட் பென்னட் டெஃபைன்ஸ், இவர் என்ன சொல்றாருன்னா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் commercial activities that cross national frontiers. ஸோ நாட்டினுடைய எல்லையை கடந்து நடைபெறக்கூடிய அந்த எல்லா வகையான வணிக நடைமுறைகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் சொல்றாரு. அடுத்தது யார் சொல்றாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு ஜான் டி டேனியல்ஸ் அண்ட் லீ ஹெச் ரேட்பாட் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜான் டி டேனியல் மற்றும் லீ ஹெச் ரேடாஃப் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் in all business transactions, private and government, that involve two or more countries. ஸோ ப்ரைவேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே வணிகம் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்ல போனால் சரிங்களா. தென் ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்டர்டேக் சச் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் ப்ராஃபிட். ஸோ தனியார் நிறுவனங்கள் எதை நோக்கி செயல்படுது, ப்ராஃபிட்டை நோக்கி. கவர்மெண்ட் மே ஆர் மே நாட் டூ நாட் தி சேம் இன் தேர் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அரசு நிறுவனமும் கூட எக்ஸஸ்லி அவங்களும் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் அவங்க மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் செயல்படக்கூடியது தான். ஸோ இரண்டையும் சார்ந்து செயல்படுகிறது இந்த கவர்மெண்ட் கம்பெனி சரிங்களா. ஸோ இதுதான் டெஃபினேஷன் நம்ம எடுத்துக்கலாம்.